ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மேலவனூர் முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் உள்ள ஒரு எலக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். சட்ட பஞ்சாயத்து செய்கிறார். அந்த மாதிரி திருப்பியும் ரிப்பீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேல அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது. தமிழக காவல்துறை ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க சர்வசாதாரணமா யூடியூப்ல பேசிக்கிறாங்க, இல்ல நாடக காவல் அவங்க கொலை பண்ணுங்க, ஆனா எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறா பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் நடக்குது. ஜாதியை பற்றி பேசக்கூடிய உடனடியாக நடக்கணும். ஜாதி நடிப்பில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இரு குப்பியினுடைய வணக்கம். மிக கடினமான நேரம். தலைவர் அவர்களுடைய சார்பாக, தலைவர் திருமாவளவனுடைய சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை. இங்க இருக்கிற தோழர்கள், சட்ட அறிஞர்கள் கூறியதை போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் அவருடைய உரையை பார்க்கும் பொழுது, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும், அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும், அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தரிகார் என்ற கோவிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும். ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூக ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் சொன்னதை போல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நுழைஞ்சிருக்கேன். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள், மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது முக்கியமா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக அவர் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்பொழுதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த அளவுக்கு படுகொலைகள், பல படுகொலைகள் நடந்தது. மேலவனூர் முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் உள்ள ஒரு எலக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்கின்ற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க பிரச்சனைய. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும். ஒரு தலைவன் உருவாவதற்கு குறைந்தபட்சம் 20 to 30 வருஷம் தேவைப்படுது. அப்படி ஒரு இறப்பு ஒரு சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய இழப்பா மாறும் பொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமோ, தலைவர்களுடைய ஒரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. சோ கண்டிப்பா அவருடைய இழப்பு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்கள், அதுவும் இளம் வழக்கறிஞர்கள், அவர் வீடியோல பார்க்கும் பொழுது அவர் எப்பவுமே சொல்லுவார், அவர் மேல
தலைவர்கள் சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், அந்த மாதிரி திருப்பி திருப்பியும் ரிப்பீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேல அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் வந்து எந்த விதமான ரெக்கார்ட்லயும் இல்ல, அவர் ஒரு தலைவர்ங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து அது அரசியலுக்காக சென்றாரா என்கிற விவாதத்தோட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அவர் புரோட்டோகால் படி பதிவே இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஏன் பிஜேபி தலைவர் போயிருக்கிறார். அந்த அளவுக்கு பொது தளத்திற்கான ஒரு தலைவரா இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. ஒரு விவாதத்தை உருவாக்கிறார். அது என்ன விவாதம்னா அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதியை அழித்தல்ங்கிற ஒரு நடைய வந்து நீங்க வந்து ஒரு கேம்பெயினா உருவாக்குங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குங்க. நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன். அப்ப நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தொடங்கினா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை, எந்த ஒரு இழப்புக்கும் இல்லை, எந்த ஒரு கலவரத்திற்கும் முக்கியமான காரணம் அந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கும். அப்ப இந்த கொலை எந்த அரசியல் அந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான கொலையா இருந்துச்சு. அதுவும் தலித் மக்கள் மேலு இந்த ஒரு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள், அது வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து திரு மோகன் அவர்கள் வழக்கறிஞர் மோகன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும். அந்த வேங்கவயல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதே மாதிரி சின்னத்துறை அவர்கள் நல்லா படிச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக வந்து நம்ம இருக்காங்க. இப்ப வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ரீஸ்ட்ரக்சர் 1970, 80களில் கியூ பிரான்ச்சை உருவாக்கி இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இயக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க போலீஸ் காவல்துறை. ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை. எல்டிடியை மானிட்டர் பண்றதுக்கோ இல்ல மாவோயிச மானிட்டர் பண்றதுக்கோ இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள், மற்றொன்று மதத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கலவரங்கள். இந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சை புதுசா உருவாக்கணும். இதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்காங்களோ, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் யார் யாரெல்லாம் பேசுறாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமா யூடியூப்ல பேசிக்கிறாங்க. இல்ல நாடக காவல் அவங்க கொலை பண்ணுங்க, ஆனா எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறா பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் நடக்குது. ஜாதியை பற்றி பேசக்கூடிய அரெஸ்ட் உடனடியாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையா பேசுறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின்படி ஒரு ஜாதியை பெருமையா பேசக்கூடிய ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும்? அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து மத பெரும்பான்மைவாதத்துக்கும் ஜாதியுடைய பெரும்பான்மைவாதத்துக்கான அரசியலை தூக்கி எறியணும். எங்களுடைய எப்பயுமே ஒரு கருத்து ஒண்ணுதான். அதாவது மதவாதத்தை தூக்கி எறிகிறதுக்கு நேற்று கூட வந்து சசிகாந்த் செந்தில் வந்து சொல்லியிருந்தாரு, பிராமணத்துவத்தை நாம் எதிர்த்து விட்டோம். ஆமா, நம்ம பிராமணத்தை எதிர்த்துட்டோம். அதனாலதான் 2014, 19, 24 பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியல. பிஜேபிக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் அரசியலில் மதத்தை நுழைவிடக்கூடாது, அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடாது. இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதே அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய தவறு. இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இருக்கிறார், அதனால ஒரு எம்எல்ஏ ஆயிட்டார். இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கார், அதனால அங்க மினிஸ்டர் ஆகிறோம். அப்படி மினிஸ்டராக உருவாக்கப்படக்கூடியவர்கள் வேங்கவேல் பிரச்சனை வரும்பொழுது ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படி முடங்கி கிடக்குது. நம்ம காவல்துறையை கை நீட்டி இருக்கோம். அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார சக்தி எந்த விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த விதமான கமாண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் உருவாக்கணும். ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள். இங்க ஒரு பிராமண முதலமைச்சர் இல்ல, ஒரு பிராமியன் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் இல்ல, ஆனா சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு கண்ணோட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நான் தலைவரிடம் பேசிக் கொண்டிருக்கேன். ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தூக்கி எறியணும். அது பெருமையா இன்னைக்கு பேசுறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல ஒரு டிபேட் நடக்கும். பெரிய டிவி சொல்லுவாங்க, சார் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி அதிகம், அதனாலதான் அவரும் ஜெயிப்பாரு. இது எவ்வளவு பெரிய உளவியல். இந்த உளவியலை ஏன் பத்திரிகை இன்னும் கொஸ்டின் கேட்கல? இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஏன் கொஸ்டின் கேட்கல? எப்படி வந்து யூபியில வந்து மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தவறு நம்ம நினைக்கிறோமோ, இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு தலித்த
ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல யாதவ் கமிட்டினா தலித்துகளுக்கு எதிரானது ஒரு பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல அகிலேஷ் யாதவ் பக்கத்துல நிக்க வச்சு உட்கார வச்சு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பொது தொகுதியில் நின்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இங்க ஆம்ஸ்ட்ராங்களுடைய கனவு என்ன? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். இங்க தலித் இல்லை, பொது ஜாதி இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லோரும் சமம். தேர்தல் அரசியல் அறிவு சித்தாந்தத்தின் மூலம் வெற்றிகளை உருவாக்க வேண்டும். இதுக்காக தான் அவர் சொன்ன யூடியூப்ல நான் வீடியோ பக்கம் சொன்னாரு, நீ அறுவடைக்காக பேனாவை புடி, பேனாவை புடி. அந்த பேனாவை பிடிக்க வச்சது ஒருவேளை அவர் ரவுடிகளை உருவாக்கி இருந்தா அவர் அப்படி பேசியிருக்கவே மாட்டார். அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கி இருப்பார். ஆனால் அவர் சொன்னது, நீ பேனாவை பிடி, வேற எதையும் பிடிக்காத, அந்த பேனாவை பிடிச்சி நீ முன்னேறி சட்டத்தை படி, அம்பேத்கர் மாதிரி சட்டத்தை படி. ஆனால் நாம் இன்னொரு அடுத்த அட்வான்ஸ் போனோம். பேனாவை பிடிக்கிறது பச்சை பேனாவா பிடிக்கணும், பச்சை எழுத்து எழுதக்கூடிய ஒரு பேனாவா பிடிக்கணும். சட்டத்தை அமல்படுத்துங்கள் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்கால அரசியல் தோழர்களே, வழக்கறிஞர்களே, எழுதி கொள்ளுங்கள். 2026 ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக தான் அமையும். அப்படி ஒரு எதிர்காலம், புதிய எதிர்காலம், புதிய ஒரு அரசியல் உருவாக போகிறது. அந்த அரசியலில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய கனவு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலவல் முருகேசன்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கிற ஒவ்வொரு இழப்புகளுடைய கனவும் ஒரே ஒரு கனவு தான், எங்களையும் வாழ விடுங்கள். நாங்கள் ஆண்ட பரம்பரை அல்ல, ஆள போகிற பரம்பரையும் இல்ல, எங்களை வாழ விடுங்கள் என்னக்கூடிய கோரிக்கையை தான் அண்ணனுடைய தலைவருடைய ஆம்ஸ்ட்ராங். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சிருந்தாருன்னா போட் கிளப் வீடு வச்சிருப்பாரு. அதே இடத்துல, அதே தெருவில், அதே இடத்துல ஆபீஸ் கட்டி, அதே இடத்துல ஒரு புத்த சிலையை வைக்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு எங்க உருவாகுதுன்னா, என்னுடைய மக்கள் இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு பணம் வருது, பணம் வரல, என்னுடைய பணம் இங்கு ஒரு கல்வியை உருவாக்கணும், என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு கல்வியை உருவாக்கணும். பிறப்பால் எல்லாரும் சொல்றாங்களே அவர் அப்படி இப்படின்னு. 46 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. 46 தொகுதியில சர்வே எடுத்து பாருங்க, மனிதன் வாழ முடியாத தொகுதிகள் அது. மனிதன் வாழ முடியாது. இது வரைக்கும் ஒரு செடியூல், ஒரு காலனிக்குள்ள ஒரு தலைவரை போய் தூங்க சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு குழந்தை உருவாகக்கூடிய, காலனிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு குழந்தை எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு லைஃப்குள் நுழைய முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க பிறப்பிலிருந்து வளர்ந்த வரைக்கும், கல்யாணத்திலிருந்து எல்லாமே ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. மதத்தின் அடிப்படையை தூக்கி எறிஞ்சிட்டோம். பெரியாரோடைய போராட்டம் மூலமா மதத்தை தூக்கி எறிஞ்சிருக்கோம். 2024 வெற்றிங்கிறது மதத்திற்கு எதிரான வெற்றி. ஆனால் இனி வரும் தேர்தல் அரசியலுங்கிறது ஜாதியின் அடிப்படை வாதிகளை எதிர்த்து நின்று நாம் தூக்கி எறிய வேண்டும். இதுதான் நம்மளுடைய உணர்வா இருக்கணும். இங்க பல்வேறு தலைவர்கள், பல்வேறு கட்சி இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் இந்த காஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காஸ்ட் எலிமெண்ட்ஸ் கிட்ட நம்ம விடுபடணும். அதற்கு காவல்துறையில ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் பண்ணி பிளஸ் எல்லா தலைவர்களுக்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களால திடீர்னு ஒரு 10 பேர் 20 பேர் கத்தி எடுத்து வரும்போது அவங்களால அந்த அட்டாக்கை எடுத்துக்க முடியாது. கமாண்டோ போர்ஸ் இருக்கு. கமாண்டோ போர்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. இனி எந்த ஜாதி தலைவராக இருக்கட்டும். ஆனால் எதிர்வரும் காலத்தில் ஒரு தலைவருடைய இழப்பு ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய இழப்பு. அவர் 51 வயசு தான் ஆகுது. இன்னும் 30-40 வருஷம் வாழ வேண்டியவர். 30-40 வருஷம் வாழ்ந்திருந்தா இன்னும் எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்கி இருப்பார், இன்னும் எத்தனை மனிதர்கள் உருவாகி இருப்பார். அவர் கட்டினாங்க 2 வீடு சொல்றாங்க. அந்த 2 வீடு அவருக்காக கட்டினாரா இல்ல சட்டம் மையத்துக்காக கட்டினாரா எதுவுமே தெரியாது. அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உழைப்பும் இந்த சமுதாயத்துக்கு மக்கள் இல்ல, தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த உழைப்பிற்கான ஒரு சிந்தனையாக இருந்தது. கண்டிப்பாக தமிழக காவல்துறை இன்னைக்கு டோட்டலா கமிஷனர்ல இருந்து மாத்திருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் தவறா இருந்ததுக்காக மாத்திருக்காங்க. நம்பிக்கை வைப்போம், ஒரு காலம் கொடுப்போம். உங்களுக்கு சட்டம் தெரியாதில்ல, எங்களோட உங்களுக்கு சட்டம் தெரியும், எங்களோட தலைவருக்கு அதற்கு மேல சட்டம் தெரியும். அது தவறு நடந்திருந்தால், தவறானால் முதல் குறையாக எங்களுடைய தலைவருடைய பெருமானுடைய குரல் இங்கு ஒலிக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.